சாரி சுரேஷ், என்னால இதை செய்ய முடியாது. உங்க அம்மாவை நீ காப்பாத்த வேணாமா? அதுக்காக நான் இப்படி ஒரு காரியத்தை பண்ண முடியுமா? இத பார், இத நீ பண்ணனா உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தலாம். அதே நேரம் இதனால யாருக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ராப்ளம் இருக்குதோ இல்லையோ, இது தொழில் துரோகம். அந்த தொழில் உங்க அம்மாவை காப்பாத்துமா? இந்த பணம் தான் காப்பாத்தும். அதை யோசிச்சு பாரு. நான் எங்க அம்மாக்காக தான் வாழறேன், அது உண்மைதான். அதுக்காக நான் எப்படி அந்த ரகசியத்தை நந்தினி கிட்ட சொல்ல முடியும் சொல்லு? இங்க பாரு விஜி, ஒரு பொய் சொல்றதுனால நல்லது நடக்கும்னா அந்த பொய்யை தாராளமா சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா கூட நான் பொய் சொல்லலையே, உண்மையதான சொல்றேன். அதுக்காக நீ ஏன் பயப்படணும்? இது பயம் இல்ல, தொழில் தர்மம். இங்க பாரு, உங்க அம்மாவோட ஆபரேஷனுக்கு 1 லட்சம் ரூபாய் இல்ல 2 லட்சம் ரூபாய் கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். இதோ அட்வான்ஸ் மட்டும் 50,000 ரூபாய். வாங்கிக்க விஜி. என்ன இவன், நம்ம 1 ரூபா காசுக்கு நாயா பேய அலையிறோம். ஆனா ஒரு கட்டு பணத்தை வேணான்னு சொல்றவ கையில திணிக்கிறான். நீ நந்தினி கிட்ட உண்மையை சொன்ன அடுத்த நிமிஷம் உன் கையில 1.5 லட்சம் ரூபாய் இருக்கும். பத்தலனா இன்னும் தரேன். நந்தினி கிட்ட உண்மையவா? அதுவும் 1.5 லட்சமா? என்கிட்ட ஒரு 1500 ரூபாய் கொடுத்தா நான் போய் சொல்லிடுவேனே. இந்தா விஜி, போ போய் காரியத்தை முடி. இது யாருக்கும் தெரியாது. குடி. குடி. குட். போ காரியத்தை முடி. இவனே நந்தினியோட ஃப்ரெண்டு. இவனால சொல்ல முடியாத உண்மையை இவ போய் சொல்லணுமா? இது சாதாரண விஷயம் இல்ல. இதுல ஏதோ பெரிய மேட்டர் இருக்கு. இத என்னன்னு கண்டுபிடிச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டிட வேண்டியதுதான். இனிமேல் நம்ம வேலை இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ண வேண்டியதுதான். பண்றேன். एकहारति दीपं दर्शयामि समस्त रक्षां धारयामि त्र्यंबकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनात् मृत्योर्मुक्षीयमामृतात् सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बिके गौरी नारायणि नमोऽस्तुते। श्रीर्वच्चस्समारुक्षमारो जमावि ध्वजोपवानं वहीयते धान्यं धनं वसुं बहुपुत्रलाभं सदसं वत्सरौ दीर्घमायुः दीर्घायुरस्तु मे। அப்புறம் என்னம்மா, சுவாமி என்கிட்ட நல்லா வேண்டிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம். கவலையே வேண்டாம். அம்பாள் மேல பாரத்தை போட்டுட்டு எல்லா வேலையும் ஆரம்பிக்கும். சரி வாங்க. வாமா. வா நந்தினி. ஆமா நந்தினி, இந்த புடவையும் மஞ்சள் குங்குமத்தையும் வச்சு கர்ப்பிணி பொண்ணுங்களுக்கு கொடுமா. சரிங்க. கர்ப்பமா இருக்கிற என் மருமக
குழந்தைய நல்லபடியா பெத்தெடுக்கணும்னு எல்லாரும் நிறைஞ்ச மனசோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போங்க. சரிம்மா. எடுத்துக்கொடுமா. நல்லாருமா. நீ நல்லா இருக்கணும். இந்தாங்க. ரொம்ப நன்றிமா. ரொம்ப சந்தோஷம். யாரும் போக கூடாது. எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சாப்பிட்டுட்டு தான் போகணும். என் மருமகளுக்கு நான் பண்ற இந்த விசேஷத்துக்கு நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்க வர வேண்டியது எங்க கடமை இல்லையா? இன்னும் சொல்ல போனா இதையெல்லாம் நாங்க தான் செஞ்சிருக்கணும். யார் செஞ்சா என்ன, செய்யணும், அவ்வளவுதான். இல்ல இல்ல, என் மருமகளும் அவ வயித்துல வளர்ற கருவும் மீண்டு வந்தா நான் செய்யறேன்னு வேண்டிக்கிட்ட பிரார்த்தனை. அதனால இது நான் செய்யறதுதான் முறை. அதுவும் சரிதான் அண்ணி. சரி. சந்தோஷம் அடிப்படுறீங்க. சந்தோஷம். உங்க சந்தோஷத்தை துக்கமாக்குறேன் பாரு. ஏமா, உனக்கு ஒரு முறை குறி சொல்லிருக்கேனே, ஞாபகம் இருக்கா? எனக்கு உங்களை பார்த்த மாதிரியே இருக்கே. உங்களை எனக்கு சரியா தெரியல, ஆனா இந்த பொண்ணை என்னால மறக்க முடியாது. நான் எல்லாருக்கும் தான் குறி சொல்றேன், ஆனா உனக்கு சொன்னதை என்னால மறக்க முடியாது. ஏன்னா அந்த பகவதியே வந்து உனக்கு சொன்னாலே. பகவதி சொன்ன மாதிரியே உனக்கு கர்ப்பம் தங்கிடுச்சு. இப்போ கர்ப்பவதிகளுக்கு புடவை ஜாக்கெட் கொடுத்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்கீங்க. இப்படி ரொம்ப நல்ல காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க. இது அந்த கொல்லிமலை பகவதிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஆமா, நீங்க தான் இந்த பொண்ணோட மாமியாரா? ஆமா. கவலையே படாதீங்க, இந்த பொண்ணுக்கு எத்தனை கண்டம் வந்தாலும் அதை தாண்டிடுவா. ஏன்னா அவ வயித்துல வளர்றது அந்த பகவதியே தான். என்ன சொல்றீங்கம்மா? அப்போ பொம்பளை பொண்ணுதான் பிறக்குமா? அதுல என்ன சந்தேகம்? பொம்பளை குழந்தையே தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அந்த பகவதி உங்க வீட்டுக்கு வர முடிவு பண்ணி ரொம்ப காலமாச்சு. கருவா உருவாகிறதுக்கு தான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இப்ப உருவாயிட்டா. இனிமே எல்லாமே சுபந்தான். பகவதி உங்க வீட்டுக்கு வரப்போறா. இந்த உலகத்தையே காக்க போறா. ஏதோ ஒரு குழந்தை பிறந்துட்டு போகுது, அத பத்தி உங்களுக்கு என்ன? இப்ப அவங்க என்ன சொன்னாங்க? பொம்பளை குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க. அது தப்பா? தப்புதான், தப்புதான்.
இந்த பொண்ணு அப்ப நான் குறி சொன்னப்ப கூட என்ன எரிச்சல தாங்க பார்த்தா. அப்ப எனக்கு அதோட அர்த்தம் புரியல. இப்ப புரிஞ்சிடுச்சு. இவளுக்கு பொம்பளை குழந்தைன்னா பிடிக்காத போல இருக்கு. தாயி, உன் வயித்துல வளர்றது சாதாரண குழந்தை கிடையாது. அது பகவதி. அவளையே பிடிக்கலன்னு சொல்லிடாத. வேணாம்மா, அந்த அம்மனோட கோவத்துக்கு ஆளாகிடாத, சொல்லிட்டேன். என்னங்க இது? உங்க பொண்ணு ஏன் இப்படி நடந்துக்கிறா? நான் இவளை காப்பாத்தின கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அந்த கடவுளையே தூக்கி போடுறா. நந்தினி, என்னம்மா இது? ஏம்மா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? நந்தினி, இதெல்லாம் தப்புமா. தப்புன்னு யாரு என்ன சொன்னாலும் இவ கேட்க மாட்டா. நானும் வந்த நாள்ல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். போகாதேன்ற இடத்துக்கு தான் போவா, செய்யாதேன்னு சொன்னதை தான் செய்வா. இவளை காப்பாத்துறது இவ வயித்துல இருக்கிறது அந்த அம்பாள்னு சொன்னா, இவ அந்த குறி சொல்ற அம்மாவை பேசின பேச்ச பாத்தீங்கல்ல? இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு தெரியல. இவ மனசுல ஏதோ ஒண்ணு இருக்கு. இல்லங்க, இல்ல, அவ ஏதோ ஒரு டென்ஷன்ல அப்படி எல்லாம் பேசிட்டா. இவளும் இவ வயத்துல வளர்ற கருவும் நல்லபடியா திரும்பி வந்ததுக்காக அண்ணி நேர்த்தி கடன் செலுத்தும் போது இவ இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டா அண்ணி மனசு கஷ்டப்படாதா? இருங்க, நாங்க சமாதானப்படுத்துறோம். அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டா. ஏன் நந்தினி, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எதுவும் என்கிட்ட கேட்காதீங்க. என்ன நந்தினி, நீ இந்த அளவுக்கு கோவப்படுற மாதிரி அந்த குறி சொல்றவ அப்படி என்ன சொல்லிட்டா? இப்ப புரிஞ்சிருச்சு. அவளுக்கு பொம்பளை குழந்தை என்ன பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேப்போம். நான் எதையும் கேக்குறதுக்கு தயாரா இல்ல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவ குழந்தைய நல்லபடியா பெத்தெடுப்பாளான்னு சந்தேகமாவே இருக்கு. எதுவா இருந்தாலும் நீங்களே கேளுங்க. என்னால முடியாது. ஆனா ஒண்ணு சொல்றேன், அவ வயித்துல இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, இந்த மரகதம் சும்மாவே இருக்க மாட்டா. வாங்க நீ போலாம். நந்தினி, நந்தினி, உனக்கு என்னடி ஆச்சு? உனக்கு என்னதான் பிரச்சனை? கேட்காதீங்க, என்ன எதுவும் கேட்காதீங்க. நந்தினி, இது சாதாரண விஷயம் இல்ல, உன் வாழ்க்கை பிரச்சனை. என் வாழ்க்கை என் பிரச்சனை தானே. என்னடி சொல்ற? உன் மாமியார் வேற இப்படி எல்லாம் பேசிட்டு போறாங்க. அத நான் பாத்துக்கிறேன். நீங்க வீட்டுக்கு போங்க. நானும் வீட்டுக்கு போறேன். நந்தினி, நந்தினி, நந்தினி. என்ன மாலதி, இவ பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே எனக்கு புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. எனக்கு எதுவுமே புரியலம்மா, கொஞ்சம் பொறுமையா இரு. நந்தினி கிட்ட என்ன ஏதுன்னு விசாரிப்போம்.
சொல்லுங்க. என்ன சிடி பாட்டுக்கு போயிட்டு இருக்க? எப்படி போச்சு பூஜையெல்லாம்? ஏன் அத்தை இத பத்தி உங்ககிட்ட எதுவுமே சொல்லல? அத்தையா? எல்லாம் ஒன்னா தானே போனீங்க? ஒன்னதான் போனோம், ஆனா ஒன்னா வரல. என்ன சொல்றேன்னு புரியல. எனக்கு புரியலங்க, தெரியாம தான் கேக்குறேன். உங்க அம்மா அத்தை எல்லாரும் சேர்ந்து ஏன் என் மனசை இப்படி காயப்படுத்துறாங்க? எங்க அம்மா எங்க அத்தையா? நந்தினி என்னாச்சு? ஏன் இப்படி பிரிச்சு பேசுற? அப்படி ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. நானும் கல்யாணம் ஆன முதல் ராத்திரியில இருந்து பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருக்கேன். என்னால தாங்கவே முடியல. ஏய், எனக்கு தலையும் புரியல காலும் புரியல. என்ன நடந்துச்சுங்க? எது நடக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அது நடந்துடுச்சு. நான் ஒரு ரூட்ல போயிட்டு இருந்தா அவங்க வேற ஒரு ரூட்ல யோசிக்கிறாங்க. ஏய், எதை பத்தி பேசுற நீ? வேற என்ன, எல்லாம் பெண் குழந்தை விஷயம்தான். பெண் குழந்தை? அது அவங்களுக்கு நீ ஏதாவது சொன்னியா? நான் எதுவும் சொல்லல. இன்னைக்கு கோயில்ல பிரச்சனையே அதான். இவ வயித்துல வளர்றது அந்த பகவதி அம்மாவே தான். அப்போ பொம்பளை குழந்தை தான் பிறக்குமா? அதுல என்ன சந்தேகம்? பொம்பளை குழந்தையே தான், அதுல எந்த மாற்றமும் இல்லை. அண்ணி வாங்க போலாம். ஐயோ அண்ணி, நந்தினியை விட்டுட்டு நம்ம மட்டும் எப்படி? அவளை விடுங்க. நம்மளையும் கேவலப்படுத்தி என் வேண்டுதலையும் கலங்கப்படுத்தின அவகிட்ட நான் எதுவும் பேச தயாரா இல்ல. வாங்க நீ நம்ம போலாம். ஐயோ அண்ணி, நந்தினி என்ன அங்கேயே விட்டுட்டு எதுவுமே சொல்லாம அத்தையோட கிளம்பி போயிட்டாங்க. வேணாங்க, நாம எதையுமே மறைக்க வேண்டாம். நாம இத மூடி மறைக்கிறதுனால எனக்கு எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? அது சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம நான் தவிச்ச தவிப்பு இருக்கு. அது சொன்னா உங்களுக்கு புரியாதுங்க. அதனால தான் சொல்றேன், இந்த விஷயத்தை அவங்க கிட்ட சொன்னா எந்த பிரச்சனையும் வராது. இல்ல பிரச்சனை வராதா? யார் சொன்னது? இது வரைக்கும் நீ பார்த்ததெல்லாம் பிரச்சனையே இல்லங்கிற அளவுக்கு பிரச்சனை வரும் தெரியுமா உனக்கு? எப்படிங்க? நமக்கு பெண் குழந்தை வேண்டாம், ஆண் குழந்தை பிறந்தா போதுங்கிற முடிவுல நாம இருக்கோம்னு சொன்னா என்ன பிரச்சனை வந்துற போது? ஐயோ, உன் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்தே பார்க்காத. கெட் இன்டு தேர் ஷூஸ் ஆல்சோ. அவங்களுக்கு ஒரு மனசு இருக்கு, ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கு. அவங்க சைடு ஏன் பார்த்து தொலைய மாட்டேங்கிற? அவங்க சைடு என்னங்க? நீங்க என்ன விரும்புனீங்க, அதுக்கு நான் ஒரு கண்டிஷன் போட்டேன். சரி, நீங்க நான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன், கல்யாணமும் நடந்துச்சு. இதுல அவங்க சைடுல எதுவுமே இல்லையேங்க. யார் சொன்னது? அன்னைக்கு அது ஓப்பனா தெரியல, அவ்வளவுதான். அவங்க சம்மதம் இல்லாம இந்த கல்யாணம் நடந்திருந்தா நீ சொன்னது ரைட். அவங்க சைடா யோசிக்க வேண்டாம். அவங்க எந்த தியாகமுமே பண்ணாம இந்த கல்யாணம் நடந்திருந்தா எஸ், இந்த டிஸ்கஷனே அவசியம் இல்ல. ஆனா அப்படி நடக்கலையே. எனக்காக அவங்க ஆசைகளை தியாகம் பண்ணாங்க, சுயமரியாதையை இழந்தாங்க, சொந்த பந்தத்தெல்லாம் இழக்க தயாரானாங்க. அதெல்லாம் தியாகம் இல்லையா? அவ்வளவு தியாகம் பண்ணவங்க வீட்டுக்கு வந்த மருமக ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா? அப்போ அப்போ நீங்க அவங்க பக்கமா? இவ்வளவு நாள் என் பக்கம் இருந்ததெல்லாம் வெறும் நடிப்பா? லூசு மாதிரி பேசாத நந்தினி. இது பாரு, நான் உன் பக்கம் தான், எப்பவுமே உன் பக்கம் தான். பையனோ உனக்கே இது தெரிஞ்சிருக்க வேண்டாமா? உனக்கு அத்தனை எங்க அப்பா அம்மாவை அவ்வளவு டார்ச்சர் பண்ண. உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தானே எங்க அத்தை மாமா கல்பனான்னு எல்லார் மனசையும் புண்படுத்தினேன். ஏன் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நமக்கு யாரும் டிஸ்டர்பன்ஸா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தானே தனியா ஒரு வீட்டுல வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது எல்லாமே நீ வேணும் நீ வேணுங்கிறதுக்காக தானடா. நான் வேணும்னா நம்மளோட முடிவை அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? முடியாது, சொன்னா நீ இருக்க மாட்ட. என்ன சொல்றீங்க நீங்க? ஆமா நந்தினி, சொன்னா நீங்க இருக்க மாட்டா, உன்னை இருக்கவும் விட மாட்டாங்க தெரியுமா உனக்கு? அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிச்சு பாரு. ஒரு பொண்ணுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா பிறக்க போறது பெண் குழந்தைன்னு தெரிஞ்சு அதை கலைக்கணும்னு நினைப்பா. இப்படி ஒரு பொண்ணு எங்க குடும்பத்துக்கு வேண்டாம், நீங்களே கூட்டிட்டு போடுங்கன்னு சொல்லி உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. இப்படி ஒன்னு அனுப்பி வைக்கிறதுக்கு இவ்வளவு போராடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட சொல்லு. ஐயோ, என்னோட மனநிலைமை என்ன, என்னோட பிரச்சனை என்னன்னு அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? உன் பிரச்சனை என்னன்னு எனக்கே இன்னும் சரியா புரியலையே. அவங்க புரிஞ்சுக்கணும்னு எப்படி எதிர்பார்க்கற நீ? அப்புறம் எப்படி தாங்க இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது? எல்லாரும் என்ன ஒரு பைத்தியக்காரி மாதிரி பாக்குறாங்க. அதுதான் என்னால தாங்கிக்க முடியல. நந்தினி ப்ளீஸ், முதல்ல நீ அழறத நிறுத்து.
அழாதடா. இது பாரு, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஒரு டெசிஷன் எடுத்திருக்கோம். தப்போ ரைட்டோ அது நமக்குள்ளதான் இருக்கணும். அதனால வர பிரச்சனைகளையும் நாம தான் ஃபேஸ் பண்ணணும். இதை தேவையில்லாம போய் வெளியே 4 பேர்கிட்ட பேசி அவங்க அதை 10 மடங்காக்கி பேசி இது பெரிய பிரச்சனையை வெடிக்கும். அதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து வாழவே முடியாது. உன்னை பிரிஞ்ச என்னால வாழ முடியாது நந்தினி. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உனக்கு சொன்னா புரிய மாட்டேங்குது. இது பாரு, நம்ம விஷயம் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் நல்லது. இது நம்மளை தாண்டி அப்பா அம்மா கிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ போச்சுன்னா அதுக்கப்புறம் நீ நானும் சேர்ந்து சந்தோஷமா வாழ முடியாது. The call is yours. நீ தான் முடிவு பண்ணணும். சாரிங்க, கோவில்ல நடந்த சம்பவத்தினால நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். இந்த விஷயம் நமக்குள்ளே இருக்கட்டும், யாருக்கும் தெரிய வேண்டாம். தேங்க்யூடா. அதாண்டா நமக்கும் நல்லது. அதுக்கு தான் சொன்னேன். சரியா? வா.